சிரிக்கிற சாக்குல பக்கத்துல வரீங்களா? தள்ளி உட்காருங்க. நான் ஏன் தள்ளி உட்காரணும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க நான் சொன்னேன்? அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா? இப்படின்னா எப்படி? நான் உன்னை அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? பொது இடத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி நாம 2 பேர் இப்படி நெருக்கமா இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மைதிலி, எனக்கு நீ உனக்கு நான் முடிவு பண்ண பிறகு யார் பார்த்தா என்ன, யார் என்ன பேசினா நமக்கு என்ன? வண்டி எடுப்பா. ஒன்னா உட்காந்து பேசுறதுக்கே பயப்படுற நீ, நாளைக்கு எங்க அப்பா சம்மதிக்கலனா நான் வீட்டை விட்டு ஓடி போலான்னு கூப்பிடுவேன். அப்ப எப்படி வருவ? நெருக்கமா உட்காந்து பேசுறது மான பிரச்சனை, அப்ப ஓடி போலான்னு யோசிக்கிறது வாழ்க்கை பிரச்சனை. நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் சத்தியமா வருவேங்க. நான் நம்ப மாட்டேன். ஐயோ, நான் சொல்றேன்ல, நான் நிச்சயமா வருவேன். எப்படி நம்புறது? உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? இந்த பைக்ல என் பின்னாடி உட்காந்து ஒரு ரவுண்ட் வருவியா? ஐயோ, இது அதை விட டேஞ்சர் ஆச்சே. நான் வரமாட்டேன்பா. இப்ப வரலனா நீ அப்பவும் வரமாட்டேன். நான் போறேன். பிரகாஷ், பிரகாஷ் சொன்னா கேளுங்க பிரகாஷ், ப்ளீஸ் பிரகாஷ். நான் போறேன். சரி, நான் வரேன். ராத்திரி நேரத்துல வந்து கடிச்சிட்டு இருந்த ரத்த காட்டேரிங்க இப்ப பகல் நேரத்திலயும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அதுங்களுக்கு ரொம்ப தான் குளிர் விட்டு போயிருக்கு. முதல்ல சந்திச்சப்பவே நம்ம யாருன்னு நல்லா காட்டியிருந்தோம்னா அது திரும்ப வருமா இல்ல இங்கதான் இருக்குமா? ஏடா என்ன கேட்டா, பனைய கைதை கொண்டு வந்த துர்முகியை வச்சு மூசா ஏதோ பெரிய திட்டம் போட்டிருந்தான். குட்டியாடா நீயே அது போட்ட வேஷத்தை நம்பி பொண்டாட்டி பாசத்தை காமிச்சு அதை கிளப்பி விட்டுட்ட. இப்போ நாம தும்ம விட்டு வாழ பிடிச்ச கதையா அது பின்னால போக வேண்டியிருக்குது. ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி அவன் மனசை நோகடிக்கிறீங்க? அவன் தெரிஞ்சா செஞ்சான். அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ, உங்க மகன் செய்யற தப்புக்கெல்லாம் பாவம் என் மகன் மூசம் பிராய்ச்சித்தம் தேட வேண்டியதா இருக்கு. சும்மாவா சொன்னாங்க? பெத்தவங்க பட்ட கடனை பிள்ளைங்க தான் அடைக்கணும்னு. ஹாய் மூசா. ஹாய் அக்கா. மூசா, மூசா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கோம். ராசா, நீ இப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. மூசா, நீ தேடி போன மூலிகைகள் எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு தாத்தா. காட்டு. காட்டுறேன், ஆனா தொடாம பார்க்கணும். சரி சரி. இது ஆணை வணங்கி, இது விடத்தாரி, இது ஆகாய கருட மூலி. இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போற மூசா? இந்த 3 மூலிகை செடிகளோட இலைகளை மட்டும் கிள்ளி அதை காய வச்சு அதை பொடியாக்கி அதுல புகை போட்டோம்னா அதை சுவாசிக்கிற ரத்த காட்டேரிங்க மயங்கி விழும். அப்புறமா அதுங்களை வெயில கொண்டு வந்து வச்சோம்னா அதுங்க உடம்பு எரிஞ்சு அழிஞ்சு போயிடும். நாங்க 3 பேரும் இந்த இலைகளை கிள்ளி பக்குவமா காய வச்சு உனக்கு பொடி பண்ணி தரோம். சரி பாட்டி. நான் என்ன பண்றது? அந்த பொடிய இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடுங்க. எப்பா, இவ என்ன கொல்லாம விடமாட்டா போல் இருக்க. கொஞ்சம் உங்க சண்டை நிறுத்துறீங்களா? எப்பா மூசா, மூலிகை பறிக்க போன இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தாத்தா. ஆனா நாங்க ஒரு வனதேவதையை சந்திச்சேன். அந்த தேவதை தான் இந்த 3 மூலிகைகளும் இருக்கிற இடத்துக்கு வழி சொன்னுச்சு. நல்லவங்களுக்கு எப்பவும் எங்கேயும் 4 பேர் உதவி செய்ய காத்துட்டு இருப்பாங்க மூசா. ஆமா, இங்க ஏதாவது? அந்த ரத்த காட்டேரிங்க மறுபடியும் என்ன கடிக்க வந்தது மூசா. அப்படியா? எங்க? எப்படி?
நீ போன மறுநாள் சூரிய கிரகணம் 2 மணி நேரம் சூரியனே கிடையாது. வேட்டைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்தே போனோம். அங்கிருந்து தாரா தனியா போயிட்டா. வேட்டைக்கு வந்த ரத்த காட்டேரிகள்லாம் தாராவை சூழ்ந்துடுச்சு. கடிக்கு வந்த ரத்த காட்டேரிகளை உங்க தாத்தா வந்து தடுத்து தாராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னக்கா பார்த்து ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? அது மட்டும் இல்லப்பா, அந்த காட்டேரிங்க ஆளுங்களை கடிக்கிறதும் கடிப்பட்டவங்களை வசீகரிச்சு மறுபடியும் திரும்ப திரும்ப கூப்பிடுறதும் நான் மறுபடியும் தடுக்கிறதும் இதே வேலையா போச்சு. முடிஞ்சிருச்சு தாத்தா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இந்த 3 மூலிகை செடிகளோட இலைகள் காயற வரைக்கும் தான் அந்த ரத்த காட்டேரிகளோட ஆயுள். காஞ்சிட்டா அதுங்களோட ஆட்டம்லாம் ஒளிஞ்சிரும். டேய் கௌதம், என்னடா காலையில நீ நல்லா தானடா பேசிட்டு இருந்த, இப்ப ஏன்டா நீ பேசவே மாட்டேங்கிற? ப்ளீஸ்டா பேசுடா. டேய் நான் அழுதுட்டு இருக்கேன்ல, ஏன்டா பார்த்துட்டு சைலண்டா இருக்க? பேசுடா, ஏதாவது பேசுடா, பேசுடா கௌதம் ப்ளீஸ். கனகு, என்னது? என்ன? கௌதம், டேய் நான் எத்தனை நாள் எப்படி எல்லாம் கிழவ கெட்டவன்னு நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் கூட பேசாதீங்க, அவன் வீட்டுக்கு போகாதீங்க, அவன் கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன். அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்களா நீங்க? நீ சந்தியா பாலு நம்ம அப்பா அம்மா கூட நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கடா. பாத்தியா இப்ப நீ கிளியா மாதிரி கூண்டுக்குள்ள இருக்க. நான் உன்னை பார்த்து அழுதுட்டு இருக்கேன்டா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? பேசுடா கௌதம். நேத்து ராத்திரி கிழவ வந்து இன்னும் 24 மணி நேரத்துல நான் உன்கிட்ட இருந்து கௌதம பிரிக்க போறேன்னு சொன்னான். அத நான் உன்கிட்ட சொல்லி நீ எங்க போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போனன்னு சொன்னல்ல. அப்பா கூட ஏதோ நான் சொன்னதுக்காக தானே நீ என் கூட இருக்கிறேன்னு சொன்ன. கௌதம், நான் சொன்னபடி தாண்டா நீ நடந்துகிட்ட, நான் இல்லைன்னு சொல்லலடா. ஆனா நான் உன்னை தாண்டா காப்பாத்த முடியாம போயிட்டேன். என் கண்ணு முன்னாடி உன்னை கிழவ கிளியாக்கி தூக்கிட்டு போனான்டா. என்னால தாங்கவே முடியலடா கௌதம். என்னங்க இது, இவன் இப்படி பேசுறா? இப்போதைக்கு கௌதம்ம கண்டுபிடிக்கிறத விட முக்கியமா இவளுக்கு தான் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் போல இருக்க. வா கனகு, வா. டேய் கௌதம், உன்னை எப்படிடா மறுபடியும் மனுஷனா பாக்குறது? எப்படி உன்னை நான் பழையபடி கௌதமா மாத்துறது? நான் இனிமே உன்னை எப்படிடா பாப்பேன்? ஏ புத்திசாலி பைத்தியமே, என்ன பாக்குற? இந்த கிளிய எப்படி மறுபடியும் கௌதமா மாத்தணும்னா முடியாது, முடியாது, மாத்தவே முடியாது. ஏய், என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது பைத்தியம். நான் இன்னொரு விஷயம் சொன்னா இதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுவேன். அதை ஏன் பாக்குற? நான் கௌதம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அத பார்க்காத, அது கௌதம் இல்ல. இது சாதாரணமா கீ கீன்னு கத்திக்கிட்டு தெரியல காட்டுக்கிளி. நீ என்ன சொல்ற? உன் வீட்டு கிளி என்கிட்ட பத்திரமா இருக்கு. டேய் டேய், கௌதம மரியாதை கொடுத்துரு, கௌதம கொடுத்துரு. இது கௌதம் இல்லையா? அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அப்பா.
கௌரி என்னம்மா? என்னம்மா என்ன என்னாச்சு அம்மா? இது கௌதம் இல்லம்மா, இது வெறும் கிளி. ஐயோ அம்மா, இது கௌதம் இல்லம்மா. அப்பா, இது கௌதமா இருந்திருந்தா இவன் கூட பேசிருப்பாப்பா. இது கௌதம் இல்லப்பா, இது வெறும் கிளிப்பா. அதானம்மா நாங்க சொல்றோம், இது கௌதம் கிடையாது கிளின்னு. இல்லப்பா, நீங்க சொல்றத இன்னும் நான் நம்பல. அந்த கிழவனே நேரடியா வந்து இது கௌதம் இல்ல, கௌதம ஏ கஸ்டடியிலே வச்சிருக்கேன்னு சொன்னாப்பா. கனகு, என்னால முடியல கனகு. நீ இவள கொண்டு போய் தூங்க வை போ. வாமா ரூமுக்கு போலாம். போமா போ, போய் தூங்க போ. எல்லாம் காலையில பேசிக்கலாம். வா ரூமுக்கு போய் படுத்துக்கலாம். வா வாமா. போமா. எங்க தொழிலை விட்டு 6 மாசம் ஆயிடுச்சு சார். எதுக்கு சார் எங்களை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரம் தனியா நான் மட்டும் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறது? அதான் கம்பெனியா இருக்கட்டுமேன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல சார், நீங்க ஏதோ சந்தேகப்பட்டு தான் எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. தெரியுது இல்ல? கௌதம எதுக்காக கடத்துனீங்க சொல்லுங்க. எந்த கௌதம் சார்? என் மகன் கௌதம். உங்க மகன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது சார். இப்ப நாங்க குழந்தை கடத்துற தொழிலே பண்றது இல்ல சார். இதை நான் நம்பணுமா? சத்தியமா நாங்க அந்த தொழிலை விட்டுட்டோம் சார். அதோட நாங்க எதுக்கு சார் உங்க மகனை கடத்தணும்? அதே தாண்டா நானும் கேட்கிறேன். ஏன்டா என் மகனை கடத்துனீங்க? சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. எங்களை நம்புங்க சார், நாங்க கடத்தல சார். வேற யாரா கடத்தினது? தெரியல சார். டேய், ஒண்ணு நீங்க கடத்தி இருக்கணும், இல்ல கடத்தன கும்பல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். இன்னும் 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள என் மகன் கௌதம் இங்க வந்தாகணும். வரல சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். கௌதம், டேய் கிழவா, முதல்ல உன் வெறி பிடிச்ச சிரிப்பை நிறுத்துறா. என்னப்பா கௌதம், ரொம்ப கொந்தளிக்கிற? வேண்டாம், கோவம் உடம்புக்கு ஆகாது. கோவப்படாம உன்னை கொஞ்சம் சொல்றியா? அப்பவே நீ ரொம்ப கெட்டவன்னு கௌரி சொன்னா, ஆனா நாங்க தான் நம்பல. அவ பேச்சு கேட்டிருந்தா இப்ப எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீ கௌரி பேச்ச கேட்டிருந்தாலும் 4 பேரும் எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்காம விட்டுருக்க போறதில்ல. டேய் கிழவா, உனக்கு முடிவு நெருங்கிருச்சுடா. டேய் டேய் டேய், சாவ சட்டப்பையில வச்சிருக்கிற நீ எனக்கு முடிவு நெருங்கிருச்சுங்கிறியா? டேய், இப்ப நினைச்சா கூட உன்னை இப்படி அரிச்சிடுவேன். ஆனா சந்தியா, பாலு, கௌரி இவங்க 3 பேரையும் இதே மாதிரி சிறப்பிடிச்சிட்டு வந்து உங்க எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அழிக்கணுங்கிறது தான் என்னோட முடிவு. அழுவரியா? அழு, நல்ல அழு, அழுடா அழு. இந்த மாதிரி உங்களால என் பேரனை இழந்தா எத்தனை நாள்
எத்தனை நாளைக்கு அழுதிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் அழுவணும். அழு அழுடா, நல்ல அழு. பேராசை பூதம் கெட்டவன், அதனாலதான் நாங்க அவனை அழிச்சோம். இருக்கட்டுமே, கெட்டவனாவே கொடூரமானவனாவே இருக்கட்டும்டா. அவனை அழிக்கிறதுக்கு நீங்க யாரு? கடவுளா இல்ல அவதார புருஷனா? உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஆழிய போற அப்ப பதறே. அவங்களை எப்படி சிறப்பிடிக்கணும்னு நான் திட்டணும். வர்றேன். கடவுளே, இதங்கிட்ட நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இங்கிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? கௌரி, சந்தியா, பாலு இவங்கிட்ட மாட்டிக்காம